குட் மார்னிங் எல்லாருக்குமே வந்து காலை வணக்கம். ஸோ நேத்து சனிக்கிழமை எபிசோட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ எத்தன பேருக்கு அத பார்த்தோன்னே, அப்பாடா! என் மனசுல இருந்த எல்லா கேள்வியுமே அவங்க கேட்டுட்டாங்கப்பா அப்படின்ற அந்த ஃபீல் வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில வந்து அருணையும் விட்டு வைக்கல. அதே மாரி அந்த கோவா கேங்கையும் விட்டு வைக்கல. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்தது. ஏன் இப்ப அருண் மேல இவ்ளோ காண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு உள்ள கோவா கேங் கூட சேர்ந்து சேர்ந்து நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு, இங்க கேட்கிறப்போ நீங்களும் கோவா கேங்கா அப்படின்றப்போ மட்டும், ஐய்யயோ! எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்ற மாரி ஒரு ரியாக்ஷன் குடுத்தாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ஸ்பாட்லயே செம கவுண்டர் அடிச்சு, அவர வந்து ஒத்துக்க வச்சிருப்பாரு. அப்பவுமே அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. அவர் ஃபேஸே வந்து மாறி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கோவா கேங். கோவா கேங் உண்மையிலேயே ஸ்டார்ட் ஆகுறப்போ சூப்பரா தாங்க இருந்தது. அவங்களோட ரூல்ஸா இருக்கட்டும், ஆஹா! நல்லா இருக்கே, நல்லா ஃபன் பண்றாங்களே, என்டர்டெய்னிங்கா இருக்கே அந்த வீடு அப்படின்ற ஃபீல் வந்தது. பட் போக போக பார்த்தீங்கன்னா, அவங்க இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றதே மறந்துட்டு, அந்த கோவா கேங் தான் வந்து எனக்கு முக்கியம் அப்படின்ற மாரி, அத எப்படி நம்ம பெருசாக்கலாம்? அத எப்படி இன்னும் வந்து அத வெளிய காட்டலாம்? அப்படின்றதுக்கு வந்து நெறைய எஃபோர்ட் போட்ட மாரி ஃபீல் ஆச்சு. அடுத்தவங்க கேமையும் பாதிச்சதுன்றத விட, அவங்க போட்ட ரூல்ஸ்லாம் அவங்களே பாதிச்சதுன்றது தான் ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாக்லின் அண்ட் ராணவ் அவங்களுக்குள்ள சண்டை ஆகுறப்போ, அங்க வந்து கரெக்ட்டா ரயானு, சௌந்தர்யா அந்த சைட் பயங்கரமா நக்கல் அடிச்சுட்டு இருப்பாங்க. நெறைய விஷயங்கள் அங்க நடந்திருக்கும். அப்ப விஷால் உள்ள வந்து பேசுவாரு. டோட்டலா ஜாக்லின் அண்ட் ரயான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி பேசி, ராணவ நீ தான் தப்பு, இந்தா இப்படி பண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு, வா போலாம் அப்படின்னு கூட்டு போயிட்டு, வெளில போன உடனே அப்படியே மாத்தி அங்க அப்பா நான் இவன காப்பாத்தி கூட்டு வந்துட்டேன் அப்படின்றப்போ, எனக்கே ஒரு செகண்டு, இவரு என்னடா உள்ள போய் அவங்களுக்கு சாதகமா பேசிட்டு, இங்க வந்து இப்படி பேசுறாரே அப்படின்ற மாரி ஃபீல் ஆச்சு. அதையும் வேற சொல்லுவாரு. நான் வந்து அங்க அப்படி பேசி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. பட் அது பார்க்கறதுக்கு ஒரு மாரி ஆக்வர்டா இருந்தது. ஸோ அத பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோவா கேங் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கும். என்ன விஷால் நேத்து வந்தப்போ நம்மட்ட வேற மாரி பேசினான். இப்ப இன்னைக்கு எந்திரிச்சு வேற மாரி பேசுறான் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. என்னன்னா, ஈவலா அவங்க பண்ண எல்லா விஷயங்களும் ஓகேங்க சூப்பர். பட் இருந்தாலும் அந்த பேண்ட்ட கிழிக்கிறது, லெட்டர கிழிக்கிறது இந்த விஷயங்கள் வந்து எனக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது. அது பொருள் அப்படின்றதையும் தாண்டி அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அதுக்குன்னு ஒரு மெமரி அது கூட வந்து அட்டாச் ஆயிருக்கும். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இப்ப சத்யா அத நார்மலா எடுத்துக்கிட்டாரு ஓகே. பட் ஒருவேள அந்த பேண்ட்ட ஒருத்தங்க யாரோ கிஃப்ட் பண்ணி, இப்ப அவங்க அவங்களோட லைஃப்ல இல்லவே இல்ல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்லாம் வரப்போ, எப்படிங்க அவங்க அத திரும்ப வந்து மீட்டு எடுக்க முடியும்? அது வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மாரி விஷயங்களுக்கு வந்து அவங்க வந்து ஏதாவது சொல்லி கண்டிச்சிருப்பாங்க அப்படின்னு நெனச்சேன். அத அவங்க பண்ணவே இல்ல. பட் நம்ம நேத்தே சொன்னோமே, 2வதா பண்ண டெவில்ஸ் வந்து வாங்குனத திருப்பி குடுப்பாங்க, செம்மையா பழி வாங்குவாங்க அப்படின்னு யோசிச்சா, அத வுட்டுட்டு ஏஞ்சல்ஸ் அதான் ஏஞ்சல்ஸ் வந்து டெவில் மாரி மாறு வேஷத்துல வந்தாங்கன்னு அவங்க சொன்னாங்க தெரியுமா? எக்ஸாக்ட்டா அதே மாரி தான் அவங்க ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகேங்க. எல்லா விஷயத்தையுமே வந்து அவர் நேத்து அட்ரஸ் பண்ணிட்டாரு. கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருந்தது. இப்போ ப்ரோமோ 1க்கு நம்ம வருவோமா? அதுல வந்து ஒரு சூப்பரான ஜாலியான ஒரு மேட்டர் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, உள்ள வந்து கூட்டம் ஜாஸ்தியா இருக்குங்க. அதனால இந்த வாட்டி டபுள் எவிக்ஷன் அப்படின்ட்டாரு. இது ஆல்ரெடி நெறைய பேர் வந்து வெளில பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த டபுள் எவிக்ஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து, சாச்சனா அண்ட் ஆனந்தி அவங்க வந்து எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்ற மேட்டர வந்து அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் இதோட பல வாரம் சாச்சனா எவிக்ட் ஆக போறாங்கன்னு நெறைய பேர் சொல்லிட்டாங்கன்னு அவங்க போவே இல்ல. இந்த வாட்டியாவது அவங்க போவாங்களா? அப்படின்ற கேள்வி தான் என் மைண்ட்ல இருக்கு. ஆனந்திக்கு ஈக்குவலா நான் வந்து தர்ஷிகாவும் போனா நல்லாருக்குன்ற ஃபீல் எனக்கு இருந்துச்சு. தர்ஷிகாவா, ஆனந்தியான்னு கேட்டா நான் வந்து தர்ஷிகா போனா நல்லாருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, அவங்க வந்து என்னைக்கு வந்து இந்த மாரி இந்த லவ் ட்ராக்குன்னு இந்த சைட் ட்விஸ்ட் பண்ணி போனாங்களோ, அப்பயிலேருந்து அவங்க கேமும் போச்சு. விஷாலோட கேமும் போச்சு. விஷால் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே எனக்கு தெரியல. ஸோ இவங்கள யாராவது ஒருத்தவங்க வெளில போனாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கேம் வந்து சுவாரஸ்யமா இருக்கும்ன்றது என்னோட ஃபீலிங். ஓகேங்க அவ்வளோதான். இந்த ப்ரோமோ 1ல நடந்த எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இனிமே ப்ரோமோ 2 வரட்டும். அதோட ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரோமோ 2 ஓட ரிவ்யூ வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.